ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம அசூர் விர்ச்சுவல் நெட்வொர்க் பற்றி பார்க்க போகிறோம். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் அசூர் ஃபண்டமெண்டல் எக்ஸாம்னு ASR 900ல அடங்கும். அசூர் விர்ச்சுவல் நெட்வொர்க் உங்களோட கம்பெனியில் நெட்வொர்க் இருக்கும். ஒரு நார்மலாக ஒரு சின்ன கம்பெனியோ பெரிய கம்பெனியோ எல்லா கம்பெனியும் செட்டப் பண்ண உங்களுக்கு நெட்வொர்க் செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. கம்பெனி சைஸை பொறுத்து என்ன பண்ணும், உங்களுக்கு எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்களே பொறுத்து நெட்வொர்க் மாறும். சின்ன நெட்வொர்க்கு பெரிய நெட்வொர்க் அந்த அளவுக்கு மாறும். இப்போ சின்ன கம்பெனினா ஒரு 20-30 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஒரே ஃப்ளோர் தான் இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே தான் அவங்க ஆஃபீஸ் இருக்கும். அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 பேர் வேலை செய்கிறாங்கன்னா மினிமம் என்ன பண்ணும், உங்களுக்கு ஒரு 50 யூசருக்கு வந்து லேப்டாப் டெஸ்க்டாப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் என்ன பண்ணும், இந்த 50 கம்ப்யூட்டர் லேப்டாப் டெஸ்க்டாப் எல்லாமே நெட்வொர்க் கேபிள் வழியே என்ன பண்ணும், உங்களுக்கு கேபிளிங்கில் போட்டு எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுவிட்ச் இருக்கும், ரேக் இருக்கு, நெட்வொர்க் ரேக் இருக்கும். நெட்வொர்க் ரேக்கில் பேட்ச் பேனலு, சுவிட்சஸ்ஸு, ரவுட்ரு, ஃபயர்வாலு எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் என்ன பண்ணும், உங்களுக்கு ஒரு ஆஃபீஸில் இருக்கிற நெட்வொர்க் செட்டப். ஒரு 50 யூசர் இருக்காங்கன்னா 50 யூசர் என்ன பண்ணும், ஒரே நெட்வொர்க்கில் தான் இருப்பாங்க. ஒரே நெட்வொர்க் மீன்ஸ் நீங்கள் என்ன பண்ணீங்க, 50வது யூசர் கூட நீங்கள் என்ன பண்ணீங்க பிங் பண்ணீங்க அப்படின்னா 2 பேரும் பிங் ஆகும். அவர் கம்ப்யூட்டரில் இதை நீங்கள் பண்ணிக்கலாம், நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், உங்களோட கம்ப்யூட்டருக்கு அவர் ஷேர் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே நெட்வொர்க்கில் இருக்கும். இதுதான் ஆஃபீஸ் நெட்வொர்க் செட்டப்னு வச்சுக்கோங்க. அதே ஒரு பெரிய கம்பெனி போகிறீங்க, அவங்க ஹெட் ஆஃபீஸை பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளோரில் இருக்குது, 4 ஃப்ளோரில் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு ஃப்ளோரில் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், உங்களுக்கு அது பெரிய நெட்வொர்க். அப்போ ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் தனியாக என்ன பண்ணும், உங்களுக்கு நெட்வொர்க் ரேக் இருக்கும், சுவிட்சஸ் இருக்கும். 3 ஃப்ளோர்னா 3 நெட்வொர்க்கு ரேக்ஸ் இருக்கு. 3மே என்ன பண்ணும், உங்களுக்கு பேக்போன் நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகும். மாஸ்டர் சுவிட்ச் இருக்கும், மாஸ்டர் ரேக் இருக்கும். அதில் போய்ட்டு என்ன பண்ணும், உங்களுக்கு இந்த 3 ஃப்ளோரில் வர எல்லா கனெக்ஷனும் உங்களுக்கு மாஸ்டர் சுவிட்சில் போய் கனெக்ட் ஆகும். மாஸ்டர் சுவிட்ச் என்ன பண்ணும், உங்களுக்கு ரவுட்டரில் கனெக்ட் ஆகும், ஃபயர்வாலில் கனெக்ட் ஆகும், அது இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகும். ஸோ இதுதான் உங்களுக்கு நெட்வொர்க் செட்டப்னு இருக்கும். அதே மாதிரி அசூரில் நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களோட ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணீங்க. வெப் சர்வர், அப்ளிகேஷன் சர்வர், டிபி சர்வர் எல்லாமே என்ன பண்ணுங்க டெப்ளை பண்ணீங்க. அங்கேயும் உங்களுக்கு என்ன பண்ணுங்க விர்ச்சுவல் நெட்வொர்க் இருக்கும். அந்த விர்ச்சுவல் நெட்வொர்க் என்ன பண்ணும், உங்களுக்கு நீங்கள் எல்லா சர்வரும் பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகும், விர்ச்சுவல் நெட்வொர்க் தான் கனெக்ட் ஆகிருக்கும். Virtual network VNet is the basic building blocks for networks in Azure. Azure நம்ம பார்த்தோம் நிறைய பில்டிங் பிளாக்ஸ் இருக்கு. பில்டிங் பிளாக்ஸ்னா நெசசரி ரிசோர்ஸ் அண்ட் சர்வீசஸ். இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண முடியாது, Azure நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. அது மாதிரி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனு, ரிசோர்ஸ் குரூப்பு, நெட்வொர்க், விர்ச்சுவல் நெட்வொர்க்ஸ் இதெல்லாமே என்ன பண்ணுங்க பில்டிங் பிளாக்ஸ் இன் Azure. It is similar to local switch in traditional network in Office. பட் இந்த விர்ச்சுவல் நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் இருக்கு, ஸ்கேலிங்கு, ஹை அவைலபிலிட்டி, ஐசோலேஷன், இந்த பெனிஃபிட்ல இருக்காங்க. ஒரு விஎம் என்ன பண்ணுறீங்க அசூரில் போய் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா விர்ச்சுவல் நெட்வொர்க்கு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். ஒரு விஎம்ஐ கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அதோட டிபெண்டன்ட் சர்வீசஸ் என்னது, நிக்கு, நெட்வொர்க் இன்ட்ரெஸ்ட் கார்டு, ஐபி அட்ரஸ், ப்ரைவேட் ஐபி, பப்ளிக் ஐபி, சப்நெட்டு, விர்ச்சுவல் நெட்வொர்க்கு. அப்போ ஒரு விஎம்ஐ கிரியேட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், உங்களுக்கு டிபெண்டன்ட் சர்வீஸு எல்லாமே கிரியேட் ஆகும், இன்க்ளூடிங் விர்ச்சுவல் நெட்வொர்க், நிக் கார்டு, ஐபி அட்ரஸ், பப்ளிக் ஐபி, ப்ரைவேட் ஐபி, சப்நெட்டு இதெல்லாமே கிரியேட் ஆகும். அது மட்டும் இல்லைன்னா உங்களுக்கு டிஸ்க்கு. அப்போ ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க்கில் என்ன இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விர்ச்சுவல் நெட்வொர்க் கன்சிஸ்ட் ஆஃப் ஐபி அட்ரஸ், நிக் அண்ட் சப்நெட். ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் என்ன பண்ணும், உங்களுக்கு அசைன்மெண்ட் சொல்லணும். அந்த ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் தான் என்ன பண்ணும், உங்களுக்கு அந்த விர்ச்சுவல் நெட்வொர்க்கு உள்ள இருக்கிற விஎம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணணும். இந்த விர்ச்சுவல் நெட்வொர்க் தான் என்ன பண்ணும், உங்களுக்கு ப்ரொவைட் டிராஃபிக் ஐசோலேஷன் அண்ட் செக்மெண்டேஷன். ஒரு நெட்வொர்க் ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தேவையில்லாத டிராஃபிக் எல்லா பக்கம் போயிட்டு வரும், பிரேக்கப் பண்ணிடணும். வெப் சர்வரில் ஒரு சப்நெட்டு, ஒரு நெட்வொர்க்கு,
டேட்டாபேஸ் சர்வரில் ஒரு நெட்வொர்க் இல்லை ஒரு சப்நெட்டில் போடலாம். அப்ளிகேஷன் சர்வரில் ஒரு சப்நெட் ஒரு நம்ம நம்மளுக்கு ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க்கில் போடலாம். ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க் பார்த்தீங்க அப்படின்னா ரீஜனுக்கு தான் இருக்குது. விர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணுறப்ப கேட்கும் எந்த சப்ஸ்கிரிப்ஷனை எந்த ரீஜன் கேட்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், மல்டிபிள் விர்ச்சுவல் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணலாம். ஒரு ரீஜன்லேயே நீங்கள் மல்டிபிள் விர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு சப்ஸ்கிரிப்ஷனில் மல்டிபிள் விர்ச்சுவல் நெட்வொர்க் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா விர்ச்சுவல் நெட்வொர்க்கோட ஐக்கானு. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் விர்ச்சுவல் நெட்வொர்க். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ரீஜனு விர்ச்சுவல் நெட்வொர்க் அட்ரஸ் ஸ்பேஸ் பாருங்கள், இது அட்ரஸ் ஸ்பேஸு. இந்த விர்ச்சுவல் நெட்வொர்க்கில் என்ன பண்ணும் உங்களுக்கு 2 விஎம் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், when a VM is created, a network interface card is created in the process. ஒரு VM கிரியேட் பண்ணுறப்போ அதனோட சேர்ந்து என்ன பண்ணணும், நெட்வொர்க் கார்டு கிரியேட் ஆகும். ஒரு விஎம் கிரியேட் பண்ணுறப்போ அதோட டிபெண்டன்ட் சர்வீஸ் ரிசோர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். NIC is associated with both VM and virtual network. NIC கிரியேட் ஆகும், NIC நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு கிரியேட் ஆகும். அது என்ன பண்ணும், தனியாகவா இருக்கும். ஒரு NIC அப்படின்னா எங்கே இருக்கும், அது விஎம்ல தான் அட்டாச் ஆகிருக்கும். அது மாதிரி NIC என்ன பண்ணும் உங்களுக்கு ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க்கில் அட்டாச் ஆகிருக்கும், அசோசியேட் ஆகிருக்கும். ஒரு NICக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா NICக்கு விஎம்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம், பப்ளிக் ஐபி அட்ரஸ் நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். ஒரு விஎம்ல ஒரு நெட்வொர்க் கார்டு தான் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, மல்டிபிள் நெட்வொர்க் கார்டு கூட இருக்கலாம், டிபெண்டிங் அப்பான் த விஎம் சைஸ். பேசிக் விஎம்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெட்வொர்க் கார்டு தான் நீங்கள் என்ன பண்ண ஆட் பண்ண முடியும். அதே ஹைஎன்பி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா மல்டிபிள் நெட்வொர்க் கார்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். NIC can be attached or detached from VM at any time. நெட்வொர்க் கார்டு நீங்கள் என்ன பண்ண விஎம்ல தான் நீங்கள் அட்டாச் பண்ண விஎம் கூட டிட்டாச்சும் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் விஎம் வந்து ஸ்டாப் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், அது விஎம்லேருந்து அந்த NIC கார்டை நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும், டிட்டாச் பண்ண முடியும். NIC is associated with VNet and subnet. நெட்வொர்க் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே என்ன பண்ண உங்களுக்கு ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க் இருக்கும், ஒரு விர்ச்சுவல் சப்நெட் கூட நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு அசோசியேட் ஆகிருக்கும். விர்ச்சுவல் நெட்வொர்க்கோட பெனிஃபிட் பாருங்க, ஐசோலேஷன். ஈச் விர்ச்சுவல் நெட்வொர்க் இஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் அதர் விர்ச்சுவல் நெட்வொர்க். ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் உங்கள்கிட்ட ஒரு அசோ சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணீங்க, அது என்ன ஒரு ஒரு $12,000 $20,000 வச்சுக்கோங்க லிமிட்டு. ஒவ்வொரு டீம் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, விஎம்ஸ் கிரியேட் பண்ணி கொடுப்பீங்க, ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணி கொடுப்பீங்க. இப்போ ஒவ்வொரு டீமுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு சிட்டி பேங்க் டீம் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக நீங்கள் என்ன பண்ணீங்க, விர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணுவீங்க. அப்போ சிட்டி பேங்கோட சர்வர் ஃபுல்லாக என்ன பண்ணும் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நெட்வொர்க்கில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுவீங்க. வேறு ஏதாவது கிளைண்ட் டெக்னாஃபார்ம்னு ஏதாவது கிளைண்ட் இருக்க கம்பெனி இருக்குன்னா அவங்களுக்கு நீங்கள் சர்வர் டெப்ளை பண்ணி கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு தனியாக என்ன பண்ணுங்க, விர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணி அவங்களோட சர்வர் அதுக்குள்ளே போட்டு கொடுப்பீங்க. இதே மாதிரி ஒரு சப்ஸ்கிரிப்ஷனில் நீங்கள் என்ன பண்ண, ஒரு சப்ஸ்கிரிப்ஷனில் மல்டிபிள் விர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க்கு இன்னொரு விர்ச்சுவல் நெட்வொர்க்கு சம்மந்தமே இருக்காது. இட் இஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் அதர் விர்ச்சுவல் நெட்வொர்க். ஸோ விர்ச்சுவல் நெட்வொர்க் நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்டுக்கு தனியாக கிரியேட் பண்ணிக்கலாம், டெவ் அண்ட் டெஸ்ட்டுக்கு நீங்கள் தனியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ப்ரொடக்ஷன் நெட்வொர்க்கோட சர்வர் டிராஃபிக் அங்கே போகாது, டெவ் டெஸ்ட்டில் இருக்கிற டிராஃபிக் இங்கே வராது. கம்யூனிகேட்டிங் வித் அதர் வினர்ஸ். இப்போ டிஃபால்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் 3-4 விர்ச்சுவல் நெட்வொர்க் இருந்ததுன்னா அது ஒன்னோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்காது. ப்ராட் நெட்வொர்க் ஆக்சஸ் பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆல் அசூர் சர்வீசஸ் ஆக்சஸ் டு த இன்டர்நெட். Azure services can communicate with each other and within the internet.
and with the internet. Azure services can communicate with each other and with the internet. ஒரு அசூர் சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்க அசூர் சர்வீஸ் என்ன பண்ண எல்லாமே என்ன பண்ண முடியும், இன்டர்நெட் வழியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க்ல உள்ளார இருக்கிற அசூர் சர்வீசஸ் இன்டர்நெட் வழியாவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்குள்ளேயே கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க்ல 2 விஎம் போட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த 2 விஎம் அவங்களுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இந்த 2 விஎம் என்ன பண்ணும், உங்களுக்கு இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஹைபிரிட் கனெக்டிவிட்டி. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன் ப்ரம டேட்டா சென்டர் வச்சிருப்பீங்களா, அதையும் நீங்க என்ன பண்ணலாம் அசூர் நெட்வொர்க் கூட நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். அசூர் விர்ச்சுவல் நெட்வொர்க்கும் ஆன் ப்ரமில் இருக்கிற நெட்வொர்க் நீங்க என்ன பண்ணலாம் கனெக்டிவிட்டியை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும், உங்களுக்கு விர்ச்சுவல் நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா வேறு செம செக்யூராக இருக்கும். பை யூஸிங் த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்ஸ் என்எஸ்சி ரூல்ஸில் இருக்கும். அதை அப்ளை பண்ணி என்ன பண்ணுவாங்க, நெட்வொர்க்கில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு செக்யூர் பண்ணிக்கலாம். அசூர் விநெட் சப்நெட். ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஆஃபீஸ் நெட்வொர்க்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சிங்கிள் நெட்வொர்க்கில் இருக்காது. ஏன்னா சர்வரில் பார்த்தீங்க அப்படின்னா தனி நெட்வொர்க்கில் போடுவாங்க, தனி சப்நெட்டில் போடுவாங்க. நீங்கள் சிசிஎன்ஏ படிச்சிட்டிங்க அப்படின்னா VLAN கான்செப்டில் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா VLAN கிரியேட் பண்ணுவாங்க. VLAN என்பது தனி சப்நெட்டு. இப்போ சர்வரில் ஒரு சப்நெட்டு ஒரு VLANல இருக்கும். லேப்டாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு VLANல இருக்கும், தனி சப்நெட்டில் இருக்கும். டெஸ்க்டாப்பில் தனி சப்நெட்டு VLANல இருக்கும். அதே மாதிரி சிசிடிவி கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா தனி சப்நெட்டில் இருக்கும், தனி VLAN தான் அதெல்லாம். அதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அசூர்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம் சப்நெட் கிரியேட் பண்ணலாம். விர்ச்சுவல் நெட்வொர்க் என்பது விநெட் என்பது இட் இஸ் எ ப்ராடர் பெரிய நெட்வொர்க்கு. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம் மல்டிபிள் சப்நெட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அசூரில் பார்த்தீங்க அப்படின்னா 2 types ஆஃப் சப்நெட் இஸ் அவைலபிள். ஒன்று நார்மல் சப்நெட்டு, ஒரு பெரிய நெட்வொர்க்கை டிவைட் பண்ணி பிரேக் பண்ணி சின்ன சின்ன குட்டி குட்டி நெட்வொர்க்கை நீங்கள் என்ன பண்ணலாம் கிரியேட் பண்ணிக்கிறது சப்நெட் சொல்லுவோம். இன்னொன்று வந்து கேட்வே சப்நெட். இது எதுக்கு அப்படின்னா மற்ற நெட்வொர்க் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது கேட்வே சப்நெட். யூ கேன் பிரேக் அப் யுவர் விநெட் இன்டு மல்டிபிள் சப்நெட். உங்களோட விநெட்டை நீங்கள் என்ன பண்ணலாம் மல்டிபிள் சப்நெட்டை நீங்கள் பிரேக்கப் பண்ணிக்கலாம். அப்போ பண்ணுறப்ப உங்கள் விநெட் கிரியேட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு என்ன பண்ண ஐபி அட்ரஸ் ரேஞ்சு கொடுத்துருப்பீங்க. இப்போ அந்த விநெட்குள்ளே சப்நெட் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஐபி அட்ரஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த சப்நெட்டோட ஐபி வரும். சப்போஸ் உங்கள் விநெட் என்னோட ஐபி எது ஆரம்பிக்குதுன்னா 10.ல் ஆரம்பிக்குது அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு 3 சப்நெட் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா 3 சப்நெட்டோட ஐபி அட்ரஸ் எப்படி ஆரம்பிக்கும் 10க்குள்ளே தான் ஆரம்பிக்கும். ஆனால் என்ன பண்ண உங்களுக்கு அதோட சைஸ் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு இந்த டயக்ராம் பாருங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு இது அசூர் விர்ச்சுவல் நெட்வொர்க். இதில் பாருங்க உங்களுக்கு 10.0.0.0/8 இது விர்ச்சுவல் நெட்வொர்க். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 3 சப்நெட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. வெப் பேருக்கு என்ன பண்ணும் வெப் சர்வருக்குலாம் சேர்த்து என்ன பண்ண உங்களுக்கு ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது சப்நெட். இதில் என்ன பண்ண உங்களுக்கு வெப் சர்வர்லாம் இருக்கும். இதோட ஐபி அட்ரஸ் எப்படி இருப்பாங்க 10.0.1.0/24 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஐபி பார்த்தீங்கன்னா ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் அடங்கும், 10க்குள்ளே தான் அடங்குது. இந்த இது பாருங்க, இது ஒரு சப்நெட் அப்ளிகேஷன் சர்வரில் இதில் இருக்குன்னு வச்சுங்க. இது பாருங்க 10.0.2.0 இதுவும் பார்த்தீங்க அப்படின்னு என்ன பண்ணும் உங்களுக்கு 10.0 தான் அடங்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா /8 இது பார்த்தீங்கன்னா /24 இது /24. மூணாவது சப்நெட் பாருங்க டிபி டேட்டாபேஸ் சர்வர்னு இதுக்குள்ள இருக்கும். இது பாருங்க 10.0.3.0/24
அப்ப நீங்க சப்நெட் விர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் பண்றப்ப அட்ரஸ் ஸ்பேஸ் செலக்ட் பண்ணீங்க. அப்பயே நீங்க என்ன பண்ணுங்க சூஸ் பண்ணிக்கணும். ஓகே இதுக்குள்ள நம்ம 3 சப்நெட் கிரியேட் பண்ண போறோம். 3 சப்நெட்டுக்கு என்னென்ன ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் இருக்கு அப்படின்னு நீங்க அப்பயே டிசைட் பண்ணிடணும். இதில பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க்க நீங்க கிரியேட் பண்றப்ப, இதில நீங்க செக் பண்ணணும். You cannot connect virtual network that has overlapping address space. சப்போஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணீங்க. இந்த 10.0.0.0/18 கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா, மறுபடியும் என்ன பண்ண உங்களுக்கு புதுசா ஒரு நெட்வொர்க் விர்ச்சுவல் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணீங்க. அதோட அட்ரஸ் ஸ்பேஸ் 10.0.0.8 இல்லாட்டி /24 நீங்க கொடுக்க கூடாது. ஓவர்லாப் ஆகும். இது வேற ரேஞ்ச் எடுத்தீங்க. 192 சீரிஸ்ல எடுத்தீங்க. இல்லாட்டி 172 சீரிஸ்ல எடுத்துங்க. வேற எது எடுத்துங்க. அப்ப 2 விர்ச்சுவல் நெட்வொர்க்கோட அட்ரஸ் ஸ்பேஸ் உங்களுக்கு ஓவர்லாப் ஆகக்கூடாது. அதே மாதிரி என்ன பண்ணும் உங்களுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. மல்டிகாஸ்ட் அட்ரஸ் பாருங்க 224 ஆரம்பிக்கும். அதுலயுமே மல்டிகாஸ்ட் சீரிஸ் ஐபி அட்ரஸ் இது நீங்க யூஸ் பண்ண முடியாது விர்ச்சுவல் நெட்வொர்க்ல. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பிராட்காஸ்ட் அட்ரஸ் 255.255.255 இது மாதிரி பிராட்காஸ்ட் அட்ரஸ் இதையும் நீங்க யூஸ் பண்ண முடியாது. லூப் பேக் 127 லூப் பேக் அதையும் நீங்க யூஸ் பண்ண முடியாது. லிங்க்ல இருக்க 169 அதுவும் நீங்க யூஸ் பண்ண முடியாது. அது இன்டர்னல் டிஎன்எஸ் சர்வர் ஐபி அதுவும் நீங்க யூஸ் பண்ண முடியாது. இப்போ இவ்வளவு திங்ஸ் இருக்குன்னு இதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா இவ்வளவு இதே இருக்கு. என்ன அட்ரஸ் ஸ்பேஸ் யூஸ் பண்ண போறீங்க, அதுக்குள்ள எத்தனை சப்நெட் கிரியேட் பண்ணலாம், ஒவ்வொரு சப்நெட்ல என்னென்ன இருக்கும், எத்தனை சர்வர் இருக்கும், இதெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க அனலைஸ் பண்ணி செக் பண்ணணும். பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ண உங்களுக்கு ஒரு பெரிய விர்ச்சுவல் நெட்வொர்க் இருக்கு பாருங்க. இது பெரிய விர்ச்சுவல் நெட்வொர்க். இதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 சப்நெட் பிரிச்சிருக்காங்க. வெப் சர்வருக்காக என்ன பண்ணுங்க ஒரு சப்நெட் இங்க பாருங்க. இது ஒரு சப்நெட், இது ஒரு சப்நெட். அதுல என்ன பண்ணுங்க உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சப்நெட், அப்புறம் இது ஒரு சப்நெட். மொத்தம் 5 சப்நெட்டை பிரிச்சிருக்காங்க உள்ளார. இப்படிதான் நீங்க நெட்வொர்க்கை டிசைன் பண்ணணும். நான் எல்லா சர்வரையும் எல்லா நெட்வொர்க்கும் எல்லாத்தையும் ஒரே சிங்கிள் நெட்வொர்க்கில் போறேன் அப்படின்னா போடலாம், பட் இட் இஸ் நாட் எஃபிஷியன்ட். அப்போ நீங்க ஒரு நல்ல என்ன சொல்லுது ஓகே ஒரு அசூர் அட்மினா இருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணீங்க ப்ரொடக்ஷன் என்வரன்மெண்ட்டா டெவ்வா டெஸ்டிங்கா செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரொடக்ஷனா ஓகே இதுக்கு தனியாக என்ன பண்ணுங்க ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணிக்க, டெவுக்கு தனியாக என்ன பண்ணுங்க சப்நெட் கிரியேட் பண்ணிக்க, டெஸ்ட்டுக்கு தனியாக சப்நெட் கிரியேட் பண்ணிக்க. இப்போ ப்ரொடக்ஷன் சர்வரில் ப்ரொடக்ஷன் நெட்வொர்க்கில் வரும், ப்ரொடக்ஷன் சப்நெட்டில் வரும். இப்படி என்ன பண்ணீங்க நீங்க நெட்வொர்க்கை செக்மெண்ட் பண்ணீங்க, ஐசோலேட் பண்ணீங்க, பிரேக் இன்ட்டு ஸ்மாலர் நெட்வொர்க்ஸ். சப்போஸ் நீங்க உங்களுக்கு கம்பெனி வேலை செய்றீங்க, உங்க கம்பெனில சின்ன ஒரு நெட்வொர்க் இருக்கு, பக்கத்துல இன்னொரு கம்பெனி இருக்குது அப்படின்னா உங்களோட கம்பெனி நெட்வொர்க் அவங்களோட கம்பெனி நெட்வொர்க் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்களா? கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டீங்க. கண்டிப்பா பண்ண மாட்டாங்க யாருமே. எப்பவுமே ஒரு கம்பெனியோட நெட்வொர்க் அப்படின்னா அந்த கம்பெனில வேலை செய்யறவங்க மட்டும் தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். இது எத்தனை போயிட்டு என்ன பண்ண முடியும், பக்கத்துல இருக்க கம்பெனி கூட அங்க கனெக்ட் பண்ண மாட்டாங்க, கனெக்டிவிட்டியே கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அசூர்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணீங்க மல்டிபிள் விர்ச்சுவல் நெட்வொர்க்ல கிரியேட் பண்ணீங்களா? அதுக்குள்ளே கம்யூனிகேஷன் இருக்கான கண்டிப்பா இருக்காது. ஒரு கம்பெனி நெட்வொர்க்ல பாத்தீங்க அப்படின்னா பிரிச்சிருப்பீங்க. சிசிடிவி கேமராக்கு தனி நெட்வொர்க், தனி சப்நெட், தனி வீலான் இருக்கான். ஃபினான்ஸ் டீமு தனி வீலானு தனி நெட்வொர்க்ல இருப்பாங்க. சர்வர்ஸ்ல தனி வீலானு தனி நெட்வொர்க்ல இருப்பாங்க. இவங்களுக்குள்ள கம்யூனிகேட் ஆகும்னா ஆகாது. ஆனா நீங்க கம்யூனிகேஷன் எனேபிள் பண்ணணும்னா பண்ணலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், நீங்க ரவுட்டிங் எனேபிள் பண்ணணும். அப்பதான் என்ன பண்ணும் உங்களுக்கு நீங்க எதை ஷேர் பண்ற ஃபைல ஹெச்ஆர்ல சேவ் பண்ற ஃபைல ஃபினான்ஸை பார்க்க முடியும். அதே மாதிரி மற்ற மற்ற சப்நெட்ல இருக்க எத்தனை பேர் என்ன பண்ணாங்க, மற்ற வீலான்ல இருக்க அத்தனை பேரும்
சர்வர் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு இதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ரவுட்டிங் எனேபிள் பண்ணாதான் 2 சப்நெட் 2 VLAN கம்யூனிகேட் பண்ண முடியும். இது எங்க பண்ணீங்கன்னா ரவுட்டர்ல பண்ணீங்க, ஃபயர்வால்ல பண்ணீங்க. அதே மாதிரி அசூர் நெட்வொர்க்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க மல்டிபிள் விர்ச்சுவல் நெட்வொர்க் வச்சிருப்பீங்க. மல்டிபிள் சப்நெட்லாம் இருக்கு உங்களுக்கு. இதெல்லாம் கம்யூனிகேட் பண்ண வேண்டாமா? இப்படி கம்யூனிகேட் பண்ண அப்படின்னா நீங்க என்ன பண்ணாதுக்கு VNet பீரிங்க நீங்க எனேபிள் பண்ணணும். பண்ணாதான் என்ன பண்ண முடியும், மல்டிபிள் விர்ச்சுவல் நெட்வொர்க் எல்லாம் கம்யூனிகேட் ஆகும். சப்போஸ் நீங்க என்ன பண்ணீங்க, உங்க அசூர்ல ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஒரு 40 சர்வர் இருக்குது, புதுசா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறீங்க. அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு என்ன பண்றீங்க, இந்த பழைய சப்ஸ்கிரிப்ஷனுக்கு எல்லா சர்வரும் நீங்க மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற விர்ச்சுவல் நெட்வொர்க்கும் அந்த புது சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற விர்ச்சுவல் நெட்வொர்க் இடையே நீங்க பீரிங் எனேபிள் பண்ணீங்கன்னா இந்த பழைய சப்ஸ்கிரிப்ஷனுக்கு எல்லாவையும் நீங்க என்ன பண்ணலாம், மைக்ரேட் பண்ணிடும் போயிட்டு புது சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க போடலாம். அப்ப மல்டிபிள் விர்ச்சுவல் நெட்வொர்க்கை கம்யூனிகேட் பண்ண அப்படின்னா நீங்க VNet பீரிங்கை எனேபிள் பண்ணணும். Peering allow you to connect multiple virtual networks together, creating a one network for connectivity. All the traffic between virtual networks routed through Microsoft private network only. ஓகே, ஒரு நெட்வொர்க்ல என்ன பண்ணுங்க, ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க் இருந்து இன்னொரு விர்ச்சுவல் நெட்வொர்க் நீங்க என்ன பண்ணுங்க, VMஸ்ல நீங்க மூவ் பண்றீங்க அப்படின்னா VM மட்டும் கிடையாது, VM டிபெண்டன்ட் சர்வீஸ் ஃபுல்லா உங்களுக்கு சேர்த்து தான் மூவ் ஆகும். அப்ப இந்த டிராஃபிக்ல எங்க போகும், இன்டர்நெட்டுக்கு போகுமா அப்படின்னா இன்டர்நெட்ல போகாது. இது எங்க போகும், மைக்ரோசாஃப்ட் அசூர் நெட்வொர்க் இருக்கு, அந்த நெட்வொர்க்குள்ள தான் இது போயிட்டு இருக்கு. இதுல பாருங்க 2 VNet இருக்கு. இது ஒரு VNet, இது ஒரு விர்ச்சுவல் நெட் இருக்கு. இந்த இந்த விர்ச்சுவல் நெட்வொர்க் ரெண்டுமே உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணனும்னா உங்களுக்கு பீரிங் எனேபிள் பண்ணணும். We can use virtual network peering to connect with virtual networks including across region. நீங்க என்ன பண்ணதில்ல, உங்களோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற விர்ச்சுவல் நெட்வொர்க் மட்டும் நீங்க கனெக்ட் பண்ண தேவையில்ல. ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் 4 விர்ச்சுவல் நெட்வொர்க் இருக்குன்னா 4த்துமே கனெக்ட் பண்ண அப்படின்னா பீரிங் எனேபிள் பண்ணணும். அதே மாதிரி வேற ரீஜன் வேற சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நெட்வொர்க் விர்ச்சுவல் நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணா அதுக்கு நீங்க பீரிங் எனேபிள் பண்ணணும். இதை நான் ரியல் டைம்ல பண்ணியிருக்கேன். என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்ல டெஸ்டிங்காக ஒரு 4 சர்வர் போட்டு ரெடி பண்ணியாச்சு, ஒர்க் ஆகில இருக்கு. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா அதை அப்படியே நான் ப்ரொடக்ஷனுக்கு மாற்றி விடணும். அப்போ புது சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணி அதில் என்ன பண்றேன், விர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணிட்டு இந்த பழைய சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல VMஸ்ல என்ன பண்ண உங்களுக்கு நான் மைக்ரேட் பண்ணி புது சப்ஸ்கிரிப்ஷனுக்கு எடுத்து போனேன். அப்போ புது சப்ஸ்கிரிப்ஷன் இட் இஸ் கன்சிடர் as ப்ரொடக்ஷன் என்வாயர்மெண்ட். ஒரு ரெண்டுத்துக்கு எப்படி மூவ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க VNet பீரிங் எனேபிள் பண்ணாதான் ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க்கு இருக்கிற எல்லா VMஸும் இன்னொரு விர்ச்சுவல் நெட்வொர்க்கை நீங்க மூவ் பண்ண முடியும். This enable you to your resources to communicate across virtual networks globally. என்கிட்ட இப்போ நான் ஒரு 4 சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கேன், 4 சப்ஸ்கிரிப்ஷன்லையும் 4 விர்ச்சுவல் நெட்வொர்க் இருக்குன்னா எல்லாமே கம்யூனிகேட் பண்ணணும்னு நீங்க என்ன பண்ணுங்க, VNet பீரிங்கை நீங்க எனேபிள் பண்ணணும். சப்போஸ் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு என்ன பண்ண, உங்களுக்கு ஒரு $100 லிமிட்னு வச்சுக்கிங்க. நீங்க ஒரு லேப் செட்டப் பண்றீங்க, ஒரு ஆக்டிவ் டைரக்டரி, ஒரு DNS சர்வர், DHCP சர்வர், வெப் சர்வர், டேட்டாபேஸ் சர்வர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணும், கொடுக்க $100 2 VM தான் ரன் ஆகும். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 VM இருக்கு. இப்போ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்ல ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணி அதில் என்ன பண்ணீங்க, டொமைன் கண்ட்ரோல் DCS சர்வரையும் DNS சர்வரையும் DHCP சர்வரையும் பிளேஸ் பண்ணீங்க. இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷன்ல இன்னொரு விர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணி அதில் என்ன பண்ணீங்க, வெப் சர்வர், டேட்டாபேஸ் சர்வர் போட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே கம்யூனிகேட் பண்ணுங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ரெண்டுத்துக்கு VNet பீரிங் எனேபிள் பண்ணணும். Resources in the peered visual networks can communicate LAN. 2 விர்ச்சுவல் நெட்வொர்க் இடையே நீங்க பீரிங் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா
அது பார்த்தீங்க அப்படின்னா, பேண்ட்விட்த்ல பார்த்தீங்கன்னா, லோக்கல் லேன் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும். உங்க கம்பெனில பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் இருக்குமா, அது லேன்னு சொல்லுவாங்க. நீங்க உங்களோட ஃப்ரெண்டு மிஷின நீங்க என்ன பண்ணீங்க, ஃபைல ஷேர் பண்ணீங்க. ஃபைல என்ன பண்ணீங்க, கட் காப்பி பண்ணி எடுக்குறீங்க, பிங் பண்றீங்க அப்படின்னா, சும்மா ஃபிராக்ஷன் ஆஃப் மில்லி செகண்ட்ல உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு, டக்குனு முடிஞ்சிரும் அதெல்லாம். அதே மாரி தான். வீநெட் பீரிங் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எல்லாமே என்ன பண்ணுங்க, ஒரே நெட்வொர்க்ல இருக்க மாரியே காட்டும். பிங் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, செம ஃபாஸ்ட்டா இருக்கும். லேட்டன்சி ரொம்ப கம்மியா இருக்கும். கம்யூனிகேஷன் பக்காவா இருக்கும். VNet peering enables you to connect VNets across region. நீங்க ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதுல என்ன பண்ணீங்க, ஒரு ரீஜன்ல ஒரு VNet கிரியேட் பண்ணி அதுல என்ன பண்ணுங்க, 10 சர்வர் போட்டிருக்கீங்க. இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷன் அதுல என்ன பண்ணுங்க, வேற ரீஜன் அதுல ஒரு VNet கிரியேட் பண்ணி என்ன பண்ணீங்க, ஒரு 50 சர்வர் போட்டிருக்கீங்க அப்படின்னா, ரெண்டுமே நீங்க என்ன பண்ண கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க வேற சப்ஸ்கிரிப்ஷன் வேற ரீஜன் எங்க இருந்தாலும் நீங்க என்ன பண்ண, VNet நீங்க என்ன பண்ணலாம், நீங்க கனெக்ட் பண்ண முடியும். by using VNet peering. இதுல பாருங்க, இதுல பாத்தீங்க அப்படின்னா, இது ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க். அதுக்குள்ள என்ன பண்ண உங்களுக்கு, இது ஒரு சப்நெட், இது ஒரு சப்நெட் வச்சுக்கங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இது ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க். இதுக்குள்ள என்ன பண்ண உங்களுக்கு சப்நெட் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இது ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க், இது ஒரு சப்நெட், இது ஒரு சப்நெட், இது ஆன் பிரம். இது பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ண உங்களுக்கு, இது ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க், இது ஒரு விர்ச்சுவல் என்ன பண்ணாங்க, பீரிங்களே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. Peering offers a low latency, high bandwidth connectivity between resources within different virtual network. இந்த நெட்வொர்க்ல நீங்க என்ன பண்ணலாம், கனெக்ட் பண்ண டேட்டாவை விஎம்ஸ் மூவ் பண்ணணும், மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு பண்ணலாம். ஸ்பீட் எல்லாம் பக்காவா இருக்கும். லோக்கல் லேண்ட் எப்படி வேலை செய்யுங்க அதே ஸ்பீட் தான் உங்களுக்கு கொடுக்கும். You can use resources for one virtual network to communicate with the resource in another virtual network. இந்த VM என்ன பண்ண உங்களுக்கு, இந்த VM கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். இந்த VM இது கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். இது கூட உங்க கம்யூனிகேட் பண்ண முடியும். No downtime with the virtual network peering. நீங்க virtual network peering enable பண்றப்ப நம்ம டவுன் டைம் என்பது உங்களுக்கு வரவே வராது. Virtual network peering can be used to migrate resources from one subscription to another. மெயினா யூஸ் பண்றது இதுதான் யூஸ் பண்ணீங்க. ஒன்று பெரிய லேப் செட் பண்றீங்க, ஒரு 10 சர்வர் பிளேஸ் பண்ணீங்க, ஒரே சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா அதுல வந்து கிரெடிட் லிமிட் இருக்காது. அப்ப என்ன பண்ணுங்க, 3 சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுப்பீங்க. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணீங்க, 4 சர்வர் போறீங்கன்னு வச்சுக்கீங்க. இப்போ இது எல்லாமே என்ன பண்ண உங்களுக்கு, ஒன்னோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணாத அந்த லேப் செட்டப் ஒர்க் ஆகும், டெமோ ஒர்க் ஆகும். அந்த டைம்ல நீங்க VNet peering பண்ணலாம். இல்லாட்டி என்ன பண்ணாங்க, உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கிற VMs உள்ள இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க மூவ் பண்ணணும், மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னா அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம், VNet peering எனேபிள் பண்ணிக்கலாம். Traffic between the virtual private network will be kept on the Microsoft backbone network. டிராஃபிக் எங்க போகும் உங்களுக்கு, ஒரு ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க்கு இருந்து இன்னொரு விர்ச்சுவல் நெட்வொர்க்கு விஎம் மூவ் பண்றீங்க அப்படின்னா இந்த டிராஃபிக்ல எங்க போகும் அப்படின்னா மைக்ரோசாஃப்டோட பேக்போன் நெட்வொர்க் அது வழியே தான் போயிட்டு இருக்கும். ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கிற எல்லா விர்ச்சுவல் நெட்வொர்க்கும் என்ன பண்ண உங்களுக்கு, அது ஐபி அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்லாப் பார்க்க கூடாது. சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண உங்களுக்கு, VNet peering ஒர்க் ஆகாது. அப்போ போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஸ்டேட்டஸ் டிஸ்கனெக்ட்னு காட்டா. அப்படி என்ன மீனிங் அப்படின்னா, இந்த VNet கூட பீர் பண்ணிருக்கோம்ல இன்னொரு VNet, ரிமோட் VNet அது ஆக்சுவலா டெலீட் பண்ணியிருப்பாங்க, இல்லை டவுன்ல கிடக்கும். அதனால என்ன பண்ண உங்களுக்கு VNet peering டவுன்ல இருக்கும். ஸோ VNet peering அப்பாயும் ஒழுங்கா ரன் ஆகணும் அப்படின்னா அது கூட கனெக்ட் பண்ண இருக்க 2 நெட்வொர்க்கும் 2 விர்ச்சுவல் நெட்வொர்க்கும் அப் அண்ட் ரன்னிங்ல இருக்கணும்.